தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே கூட்டணி அமைவதில் இழுபறி ஏற்பட்டிருப்பதால் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுடைய வெளிநாடு பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தக் லைஃப் படத்திற்கான படப்பிடிப்புக்காக அவர் வெளிநாடு செல்வதாக கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது கூட்டணி அமைவதில் இழுபறி நீடிக்கக்கூடிய நிலையில் கமல்ஹாசனின் வெளிநாடு பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. விவரங்களை பதிவு செய்யலாம். பலவேல் திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு இடையேயான நாடாளுமன்ற கூட்டணி தொடர்ந்து இறுதியாகாத சூழ்நிலை இருக்கிறது. தொடர்ந்து இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே மறைமுக பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று இரவு மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் தக் லைஃப் படப்பிடிப்பிற்காக வெளிநாடு செல்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. எனவே அதற்கு முன்பாகவே இந்த கூட்டணி இறுதி செய்யப்படும் என்றும் மக்கள் நீதம் கட்சியிலிருந்து ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்று மாலைக்குள்ளாகவே இறுதியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து இழுபறியானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என தலா 2 தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்து காலை முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்டிருந்தார். அந்த சூழ்நிலையில் மக்கள் நீதம் கட்சிக்கும் இன்று தொகுதி உடன்படிக்கை எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து அவர்களுக்கிடையே இழுபறியானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் திமுகவுடன் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் அந்த பேச்சுவார்த்தையை ஒட்டியே மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கும் தொகுதி இறுதி செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பாக 2 தொகுதிகள் போட்டியிடுவதற்கு திமுகவுடன் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திமுக தரப்பிலிருந்து ஒரு தொகுதி மட்டுமே வழங்கப்படும் என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.